அடுத்தபடியாக ஸ்கிட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பிள்ளைகள் கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். இஸ்ரவேலை ஆண்ட ஆகாப் ராஜாவின் நாட்களில் கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா என்னும் தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது எலியா ஆகாபினிடத்தில் போய், எலியாவே, நீர் வந்த காரியம் என்ன? ராஜாவாகிய ஆகாபே, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவன் வாயில் தீமையை அன்றி நன்மை ஒன்றும் வருவதில்லை. என்னை விட்டு அகன்று போ. எலியாவுக்கு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ இவ்விடத்தை விட்டு யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அந்தபடியே கர்த்தர் எலியாவை போஷித்தார். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவையும் மகனும் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள். மகனே, சூரியன் மறைவதற்குள் நாம் விறகுகளை சேகரித்துக் கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அம்மா, நம் வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றுமில்லையே, அப்புறம் ஏன் விறகு பொறுக்க வேண்டும்? என்னிடம் கேள்வி ஒன்றும் கேட்காதே, நான் சொல்லுகிறபடியே செய் மகனே. ஸ்திரீயே, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. இதோ தண்ணீர் கொண்டு வருகிறேன் ஐயா. அப்படியே கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எடுத்துக்கொண்டு வா. அம்மா, நம் வீட்டில் ஒரு அப்பம் கூட இல்லையே. பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். பயப்படாதே, நீ போய் முதலில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் ஐயா. ஐயா, இதோ அப்பமும் தண்ணீரும், ஏற்றுக்கொள்ளும். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 3 வருடங்களுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியாவே, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். சமாரியாவிலே பஞ்சம் கொடியதாயிருந்தது.
ஆகாபின் அரண்மனையிலே கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒபதியா என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரன் இருந்தான். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஒபதியாவே, தேசத்தில் பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருக்கிறதே. ஆம் ராஜாவே, நம் கால்நடைகள் கூட பஞ்சத்தில் மாண்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார். அப்படியே ஆகட்டும் ராஜாவே. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே ஆகட்டும் என் ஆண்டவனே. அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். எலியாவே, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. பாகால்களை பின்பற்றுகிற நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் பர்வதத்திற்கு கொண்டு வா. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. முதலில் ஒரு காளையை பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலி செலுத்தட்டும், பின்பு நான் மற்றொரு காளையை பலியிடுகிறேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். இது நல்ல வார்த்தை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணினார்கள். எங்கள் தெய்வமாகிய பாகாலே, எங்களுக்கு உத்தரவு தாரும். எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும். பாகாலே, எங்களுக்கு அக்கினியினால் பதில் தாரும். பாகாலே, எங்களுக்கு பதில் தாரும். பாகாலே, எங்களுக்கு பதில் தாரும். பாகாலே, எங்களுக்கு பதில் தாரும். காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவன் தாமே. அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாயிருக்கும். பாகாலே, எங்கள் தெய்வமே, எங்களை வெட்கப்படுத்தாதிரும். பாகாலே, எங்கள் தெய்வமே, எங்களை வெட்கப்படுத்தாதிரும். பாகாலே, எங்கள் தெய்வமே, எங்களை வெட்கப்படுத்தாதிரும். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேர மட்டமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. என் கிட்டே வாருங்கள், சொல்லுங்கள் ஐயா. நாம் பலிபீடத்தை செப்பனிடுவோம். உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் ஐயா. அப்படியே
அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி அதை சுற்றி வாய்க்காலையும் உண்டாக்கினார்கள். பலிபீடத்தின் மேல் காளையை வைத்து அதன் மேல் தண்ணீர் ஊற்றினார்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தெய்வம், இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எலியா கர்த்தரே தேவன் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசித்தான். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். அதே வேளையிலே 2 நினைவினால் குந்தி குந்தி நடக்கும் ஜனங்களை கர்த்தரே தேவன் என்று அறிந்து அறிக்கை பண்ண வைத்தான். நாமும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுவோம். கர்த்தரே நம் தேவன். அருமையாக நடித்து காட்டிய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். God bless you children.